சனாதன சாதிய கட்டமைப்பை வலுவாக உள்வாங்கி இருக்கிற இந்திய மண்ணில் எந்த தத்துவ மரபு வந்தாலும் அது சனாதனத்தால் கபலீகரம் செய்யப்படுகிற நிலையில் கிறித்துவ அமைப்புகளும் அத்தகைய சாதிய கட்டமைப்பிலே கரைந்து கொண்டிருந்த சூழலில் ஆர்காட் லுத்தரன் சர்ச் என்கிற பெயரில் இந்த மண்ணில் நிலை பெற்ற இந்த திருச்சபை சாதியற்ற திருச்சபை, சாதிகளுக்கு எதிரான திருச்சபை, மனிதர்களில் பாகுபாடுகளை மறுதலிக்கிற, இறையன்பை மாத்திரமே ஆன்மீகமாக கொண்டிருக்கிற ஒரு திருச்சபை என்கிற அளவில் தென்னார்காடு பகுதிகளில் தமிழகத்தில் வலுவாக இந்த லுத்தரன் திருச்சபையானது காலூன்றியது. லுத்தரன் திருச்சபையினுடைய உண்மையான அந்த கருத்தியலை, அதனுடைய ஆழமான ஸ்பிரிட், அதனுடைய தத்துவ மையத்தை உள்வாங்கி வாழ்ந்தவராக ஆசிரியர் பெருமகனார் நல்லாசிரியர் ஐயா ஏசடியான் அவர்கள் இருந்தார்கள். என் போன்ற மாணவர்கள் அவரிடத்திலே கல்வி பயின்றோம். கல்வியை மாத்திரமல்ல, வாழ்க்கையின் கண்ணியத்தையும் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டோம். நேர்மையை அவரிடமிருந்து கற்றுக்கொண்டோம். நேரம் தவறாமையை கற்றுக்கொண்டோம். என்னை போன்ற ஆயிரக்கணக்கான மாணவர்களை தன்னுடைய அறிவாளுமையாலும் அன்பாலும் வழிநடத்தியவர், உருவாக்கியவர் மரியாதைக்குரிய பேராளுமை ஐயா ஏசடியான் அவர்கள். திடுமென நிகழ்ந்த ஒரு விபத்திலே அவர் காலமானார் என்கிற செய்தி கிடைத்து நொறுங்கி கிடக்கிறோம். அன்னாரது பிரிவில் வாடுகிற குடும்பத்தாருக்கு எனது சார்பிலும், எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவர்களின் சார்பிலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலை பகிர்ந்து கொள்கிறோம். மாண்பிற்குரிய மரியாதைக்குரிய ஆசிரியர் ஐயா ஏசடியான் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த அகவணக்கத்தை, புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம். அவரது பாதங்களை தொட்டு நன்றி கண்ணீரால் அதை நனைக்க விரும்புகிறோம். பசியோடு கிடந்த என் போன்றவர்களுக்கு உணவளித்தவர், உறவை தந்தவர், அன்பை தந்தவர். அந்த நன்றி பெருக்கோடு இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். ஐயா ஏசடியான் அவர்களுக்கு வீர வணக்கம்.